ஜாலியாக ஒரு ஜேர்னியில் நாம் இப்போ எங்கே இருக்கோன்னா அந்த வேப்பமர அம்மனுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து 4வது நாள். நேற்று வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா சரியான மழை. நவம்பர் 26. ஸோ இன்னும் வந்து அந்த பால் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நான் அதுக்கான வீடியோ எடுக்க தான் வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த பால் வர்றதை பார்த்துடலாம், பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? ஸோ இந்த இடத்த நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் அம்மன் வந்ததுக்கப்புறம். டேய் வா. ஸோ அம்மன் வந்ததுக்கப்புறம் இந்த இடமே எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 4வது நாள்னு சொல்லியிருந்தேன். ஸோ நாங்கள் நேற்று வர முடியல, சரியான மழை, சென்னையவே புரட்டி போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்ட போயிட்டு நம்ம அந்த பால் வர்றதை பார்க்கலாம். ஆமாம், அப்பா பார்த்து மெதுவாவா. நிறைய பூஜையெல்லாம் நடந்திருக்கு. அப்பா ஆக்சுவலாக நேற்று சரியான மழை, ஆனாலும் இதில் பால் வர்றது நிற்கலை. அப்பா கிட்ட போய் பார்ப்போமா? இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸ்போஷர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி வருது பாருங்கள். ஆக்சுவலாக கிட்ட வந்து பேச பேச அதிகமாக வர்ற மாதிரி நேற்று ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த பாலை வந்து இந்த ஈயெல்லாம் குடிக்குது. ஜூம் பண்ணி காட்டவா? இங்கே பாருங்கள், அதில் வர்ற அந்த பாலை வந்து அந்த ஈ குடிச்சிட்டே இருக்கு. பரவாயில்ல, இந்த பால் வர்றது மூலியமாக ஈகளுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கும்னா இது தப்பே இல்லை. ஆக்சுவலாக கிளம்பலான்னு நினைக்கும் போது தான் இன்னொரு விஷயத்தை பார்த்தோம். அது என்னென்னா, நான் உங்களுக்கு வீடியோவில் பின்னாடியே கேமராலேயே காமிச்சு நான் பேசுகிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த மரம் இருக்கிறது, இந்த மரத்தை எல்லோரும் பாதுகாக்க போகிறாங்கன்றது கொஞ்சம் சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் ஒரே ஒரு கவலை என்னென்னா, இந்த ஃபுட்டேஜை பாருங்கள். அந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்காக பக்கத்தில் இருந்த இந்த மரத்தை வெட்டிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ மரத்தை பாதுகாக்கிறதுக்காக அந்த அம்மனை பக்கத்துலேருந்து ஒரு மரத்தை வெட்டிட்டாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறதுன்னு தெரில. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மரத்தை வெட்டாதீங்க. அதை அம்மனாக்கினாலும் சரி, கோவிலாக்கினாலும் சரி, இடத்த இது பண்ணாலும் சரி, மரங்களை வெட்டாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். ஸோ அந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த மரத்தை வெட்டிட்டாங்க. அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ சேட். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல கோயில் வர்றது மூலிமா நிறைய பேருக்கு நல்லது நடக்கும்னா அந்த கோயில் வரட்டுமே. என்ன கெட்டு போச்சு. அப்பா ஓகே. இன்றைக்கி கிளைமேட்டே நல்லா தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி மழை வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி மழை வந்தாலும் இதில் பால் வர்றது நிற்காதுன்னு தான் தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அம்மனை தேடி அட்டைங்க வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் தான். கன்ஃபார்ம் கழுவி ஊற்ற போகிறாங்க. என்னென்ன சொல்கிறா பாருங்க. புதுசு புதுசாக வண்டுங்கள்லாம் இருக்க மாதிரி இருக்குது. வண்டு வருது, ஈ வருது, எறும்பு. வா, பயங்கரமாக இருக்கு. இந்த இடத்த பார்த்தியா எப்படி இருக்குன்னு?
சாமி மரம் தான். பட்டர்ஃப்ளை பறக்குதா? பால் பொங்கி வருதா? ஆமாம், பட்டர்ஃப்ளையும் வருது. கரெக்டு தான். ஓகே, இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் இன்னும் கண்டினியூஸாக அந்த பால் வந்துகிட்டே தான் இருக்குது, இன்னும் நிற்கலை. ஆக்சுவலாக இது நான் 4வது நாள் நினச்சேன். ஒருத்தவங்க வந்து இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க சொல்லிட்டு போனாங்க, லாஸ்ட் வீக் ஃப்ரைடேலேருந்து வருதுன்றாங்க. ஆனால் அந்த லென்த் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து அதுக்கு முன்னாடி சண்டேலேருந்து வருதுன்றாங்க. பட் எக்ஸாக்டாக இது என்றைக்கு வெண்ணிலேருந்து வருதுன்னு தெரில. ஆனால் நேற்று சரியான மழை, அந்த மழையும் தாண்டி வந்துகிட்டு இருக்குன்னா சம்திங் ராங். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது வந்து சயின்ஸு, நீ என்ன ஸ்கூலுக்கு போனியா இல்லையா, சயின்ஸு படிச்சியா இல்லையா, அது இதுன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக இது ஆமாம், நிறைய பேர் சொன்ன மாதிரி இது சயின்ஸாக கூட இருக்கலாம், இல்லை அம்மனோட அருளாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். பட் ஒரு விஷயம், இந்த மரத்தில் இந்த மாதிரி பால் வர்றது மூலியமாக இங்கே ஒரு அம்மன் உருவாகி, இங்கே ஒரு கோவில் உருவாகி நிறைய பேருக்கு நல்லது நடக்கும்னா அந்த அம்மன் வந்து தப்பு கிடையாது. நீங்கள் அதை அம்மனாகவே வேண்டிக்கோங்க. நீங்கள் படிச்சிட்டிங்க, சரி ஓகே, அதுக்காக மற்றவங்களோட நம்பிக்கையை வந்து கெடுக்கக்கூடாது. அது மூலிமா நிறைய நல்லது நடக்கும்னா அது தப்பே கிடையாதுன்றது தான் என்னோடய ஒப்பீனியனு. ஸோ நம்புறியா நம்பலையான்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர்லாம் சொல்லலை, எனக்கு தெரில. எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் உங்களோட முடிவிலேயே விடுறேன். இங்கே சாமி இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் கும்பிட்டுட்டு இது பண்ணுறாங்க, நல்ல விஷயந்தான், ஓகே. பட் ஆனால் அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்க இன்னொரு மரத்தை வெட்டிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கே பக்கத்தில் இருக்க மரங்கள் எல்லாத்தையுமே பாதுகாத்து வச்சுக்கோங்க, எந்த மரத்தையுமே வெட்டிடாதீங்க. ஸோ இந்த மரத்துக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எல்லா மரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா சந்தோஷம், ஹாப்பி. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ அடுத்து நான் ஒரு வேறு வீடியோலையோ இல்லை இதோட பார்ட் 5லையோ பார்ட் 3லையோ சந்திப்போம். போகிறோம், பின்னாடி போகிறோம், முன்னாடி வரேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஆக்சுவலாக அடுத்த வீடியோ வந்து இதோட பார்ட் 3யாக கூட இருக்கலாம். பட் இதுக்கு மேலேயும் இதில் ஏதாவது அதிசயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி, ஓகே, இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகேவா? பாய் மித்தா, பாய் பாய் பாய். ஆக்சுவலாக இந்த இடம் லாஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த இடம் ஃபுல்லாக இப்போ எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். மித்தா இப்படி வா, தலையை சொரிஞ்சிட்டே வர, ஏன்டா? ஸோ இன்றைக்கி மழை வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி மழை வந்தாலும் இதில் பால் வர்றது நிற்காதுன்னு தான் தோணுது.